என்ன பேக் பிரேக் முடிக்கல. மிகப்பெரிய ஃபெயிலியரை சந்திச்சிட்டோம்டா. சரிச்சு விட்டுருச்சு. இங்கே நேரத்துக்கு மழை அவ்வளோதான். அப்படி விட்ருங்க. ஸ்டாண்ட் போட்டு தான் இருக்கு. விட்ருங்க. இந்தாண்டு நின்று மேலே அமௌண்ட்டு கேட்பாங்கள்ல, பேக் உள்ளே வச்சு நான் எடுக்கணும். அதனால் நிறுத்தலான்னு தான் கரெக்டாக மண் சரிச்சு விட்டுருச்சு. அதுக்கு எடுக்க முடியல. ரொம்ப நன்றிண்ணா. உங்கள் பேர்? ஓகே. ஐயோ, ஏபி சோர்ஸ் வேறு டேமேஜ் ஆகிடுச்சு. அடுங்க சாஞ்சதில் ஏபி சோர்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு. கட் ஆயிடுச்சு. இல்லை, எம்சியில் வச்சுருக்கேன். லோடு தான் ஏறுமாங்கிறது தெரில, பார்த்துப்போம். இப்படி கல்லும் எதுவும் இல்லை. சாப்பிட்டீங்களா? இல்லை, இங்கே வந்துருமா ஃபுட்டு? நீங்கள் போயிட்டு தான் வரணுமா? சரி. இந்த ஹில்ஸில் ஃப்ரண்ட் பிரேக்கு தான் அதிக தேவைப்படும். அதுவே இப்படி ஆயிடுச்சு. காயிற வரைக்கும் எதுவும் அழுத்த முடியாது. நீங்கள் கர்நாடகா தானா? சரி, ஓகே. வண்டி சாஞ்சு ஹெவி சோசு கட்டாகி போச்சுப்பா. சரி, பார்த்துக்கலாம். சில தெரியுதுங்களா, நம்ம சிவன் ஆண்டி கோலத்தில் இருக்கார். இந்த மாதேஸ்வரன் மலை வந்து நான் பிளாக் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அதுக்கான லிங்க்கு கீழே தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் இதை கவர் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இந்த கோயிலில் போய் விசிட்டும் பண்ணிட்டேன். எல்லோரும் பட்டை போட்டு போகிறாங்க பாருங்கள். மண்ணு இங்கே சரியில்லைப்பா, நல்லா சறுக்குதுப்பா. தான் மாதேஸ்வரன் மலை கோயில். நமக்கு இன்னைக்கு அங்கே வேலை அல்ல. ஹில் ஸ்டேஷனில் இப்போ ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்காம நான் எப்படி போகிறது? நம்மளுக்கு வித்தையே ஃப்ரண்ட் பிரேக்கில் தான் இருக்கும். சும்மா சரக்கு புறக்குன்னு அடிச்சு போவோம். ஸ்பீடு குறைக்கிறோமோ இல்லையோ, பிரேக்கு தான் குறைப்போம். நம்ம பார்த்துப்போம். சடனாக பிரேக்கு பிடிக்கிறதா இருந்தாலும் அதில் தான். என்ன செய்கிறது பார்ப்போம். ரோடு கொஞ்சம் மோசமாகுதோ? எதுவாக இருந்தாண்ணா பேக் பிரேக் இருக்குது, ஏஞ்சல் இருக்கிறா. நம்மளுக்கு எப்பயுமே இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் மட்டும் சமமாகி போயிடுது. அது ஒன்று தான். இதுக்கு மேலே கொஞ்சம் ஏறினோம்னா அடுத்தது நம்மளுக்கு இறக்கம் வந்துடும். ஏறுறது கூட நம்மளுக்கு பிரேக்கு தேவையில்ல, இறங்குல தான் தேவை. பார்த்துப்போம். இப்படியே புலம்பி தள்ளாதடா டேய், உன்னால் முடியுண்டா. பார்த்துக்கலாம். எவ்வளோ தடைகளை தாண்டி வந்தாச்சு. நம்மளுக்கு சோதனைகள் கொடுக்குறார் நம்ம சிவனையன். என்ன பண்ணுறது? சோதனைகளை தாண்டி வெல்வோம், வென்று வருவோம். எம்சில்னு ஒரு பேருக்கு ஒன்று போட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணி. எந்த அளவுக்கு நிற்குதுன்னு தெரியல.
எல்லாம் இடைஞ்சலான இடம். சந்தில் பூந்தோம் நொந்துருவோம். பிரேக் இல்லாம எப்பட்றா? ஐயோ ஆத்தா, என்ன சாவடிக்கிறதுக்குன்னு இப்படி பண்ணிட்டியே. ரெண்டு பிரேக் பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டி பண்ணி விட்டுட்டியே. இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன்? ஆஹா, பிடிச்சனாலும் பிடிக்காது, தெலுக்கு தெலுக்குன்னு வரும். வேற வழியில் ஸ்லோவாக தான் போய் ஆகணும். கீழே இறங்கி ஒரு டேப் வாங்கி அப்படியே ஒயரிங் டேப் வாங்கியே உண்டா. கடை எங்க இருக்குதுன்னு பாடுறா. பேக் பிரேக்கு வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது போலகுது. அம்மா, எத்தனை பஸ்ஸு மேலே எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி அந்த சந்தில் சர்ன்னு வந்துட்டேன் பிரேக் பிடிக்காம. ஐயோ ஐயோ, ஏன் இந்த கொலவெறி அருணு? உனக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. ஆனால் நீ தான் ஜாக்கிரதையாக போகணும். வார்னிங்டா இது. ஃப்ரண்ட்டு பிரேக்கே அப்ளை பண்ண முடியாது, எமர்ஜென்சிக்கு எதுவும் பண்ண முடியாது. எம்சியில் நான் வந்துருச்சு. எம்சியில் ஆனால் காஞ்சிக்குது கொஞ்சம். அப்படியும் இப்படியும் ஹில்ஸ் இறங்கிட்டோம். ஐயோ, என்ன பேக் பிரேக் முடிக்கல? எங்க அப்பா, நம்மளுக்குனே வந்துருச்சு. ஆஹா, பேக் பிரேக்கும் பிடிக்கல. மிகப்பெரிய ஃபெயிலியரை சந்திச்சிட்டோம்டா. பேக்கும் பிடிக்கல, ஃப்ரண்ட்டும் பிடிக்கல. இப்போ எப்பட்றா நடுவழியில இருந்து மாட்டிக்கிட்டேனா? ஏன் இதுலேயும் லோடு குறைஞ்சி போச்சு? ஃப்ரண்ட்டுனால தானா? இங்கே கடையும் இல்லையே. எப்படி இதை நிறுத்துறது? நிறுத்தவும் முடியாது. நிறுத்தவும் முடியாத. ஏன் லோடு குறைஞ்சி போச்சுன்னு தெரியலையே. நிறுத்த முடியுமா? இவ்வளோ பெரிய பிரேக் ஃபெயிலியரா எனக்கா? மண்ணுலையும் நிறுத்த முடியாது, அதுவே நின்னா தான் உண்டு. கீரை குறைப்போம் ஃபஸ்ட்டு. இன்ஜின் பிரேக்கிங் மட்டும்தான். அப்படியே 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 வரங்கட்ட. இந்த வண்டியை நிறுத்த முடியாத அளவுக்கு ஆகி போச்சப்ப. ஏன் இப்படி ஒரு சோதனை நமக்கு? எப்படி ஹில்ஸ் இறங்கிட்டோம், அது பொறுத்த வரைக்கும் சந்தோஷம். சும்மா போகுதே. லோட் ஆகுதா கொஞ்சம்? அந்த ஓசுக்கும் இந்த ஓசுக்கும் சம்மந்தம் இருக்குதா? இது கொஞ்சம் லோட் ஆகின மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் லோடான மாதிரி இருக்குது. ஓசு என்ன பண்ணுறது? பாசிபிளே இல்லை. கொஞ்சம் இது லோடான மாதிரி இருக்குது, பார்ப்போம்.
கொஞ்சம் லோடாக இருக்குது. அப்போ இந்த ஒரு பிரேக்கை வச்சு தப்பா போகணும். ஐயோ, ஏன் அப்படி பண்ணுறது? இது ஏதோ சம்பவம் இருக்குது. இப்படி ஒரு சம்பவமா நமக்குன்னே வருது. எப்படியும் இறங்கிட்டோம், அது பொறுத்த வரைக்கும் சந்தோஷம். என் வாழ்நாளில் இப்படி ஒரு vlog பண்ணியிருக்கவே மாட்டேன். கடைசியில் எனக்கு இப்படியா? ஐயோ, கீழே கரெக்டாக அங்கே இறக்கத்தில் வந்து கரெக்டாக நானும் கேமரா ஆன் பண்ணுறேன், பிரேக்கில் ப்ரெஸ் பண்ணுறேன். அங்கப்போ ஓகே, ஓரளவுக்கு அப்ளை ஆகுது. இந்த பிரேக்கை வச்சு சிட்டிக்கு போயிடணும். போயிட்டு மாற்ற முடியுமா தெரியலையே, கிடைக்குமான்னு தெரில, பார்ப்போம். இங்கே ஏதாவது பைக் மெக்கானிக் ஷெட் இருக்கான்னு பார்க்கணும். பார்த்து ரெடி பண்ணுற வழியை பார்க்கணும், பார்ப்போம். பைபாஸில் ஜாயின் ஆகிட்டோம். சன்செட் ஆகிறது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. ஏதாவது ஊர் வந்துச்சுன்னா நம்ம அந்த போஸை மாற்றி ஆகணும். அதனால் பின்னாடி பேக் பிரேக்கும் லோடு குறையுதா என்னன்னு தெரில, பார்த்துக்கலாம். வெல்கம் டு சிட்டி ஆஃப் முனிசிபால் பிள்ளைகோலா. ஒரு டைம் அதில் தான் வந்துட்டு வழி தெரியாமல் சுற்றிட்டு கடந்து போனேன். பாலத்துக்கு இந்தாண்ட ஒரு கோயில் இருக்குது, அந்தாண்ட ஒரு கோயில் இருக்குது. 6 மணி ஷார்ப்பாக 3 மணிக்கு எடுத்து 3 மணி நேரம் ஓட்டி 154 கிலோமீட்டர் வந்திருக்கோம். அந்த ஹில்ஸில் நம்ம ஏறி வரதன் காரணமாக இன்னும் டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரேக் ஒயர் நம்மளுக்கு பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அது இல்லாமல் இன்னும் டைம் எடுத்துருச்சு. இல்லை மினிமம் வந்து ஒரு 200ஆவது ஓட்டியிருப்போம். என்ன பண்ணுறது பார்த்துப்போம். இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் மேலே போகணும் நம்ம. மைசூர் 30 கிலோமீட்டர் தான் இருக்குது மைசூர். நம்ம அந்த ரைடோட ஃபஸ்ட்டு டோல் இது. மெமரி கார்டும் காலி ஆகிடுச்சு போலது. தள்ளுறவன் நாம்பளும் வர வழியெல்லாம் வந்து மெக்கானிக் ஷாப் இருக்குமான்னு தேடி பார்த்துக்கிட்டே வந்தோம். இப்போ மைசூரே வந்துட்டோம். ஆனால் அவுட்டர் ரிங் ரோட்டில் போயிட போகிறோம். வாங்க சாமி. இது வரைக்கும் நான் எங்கே போகிறேனே சொல்லாமல் தான் இந்த vlog கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. பேக் பிரேக்கை நம்பி எதுவும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 120 செகண்ட் 2 நிமிஷம் சிக்னல் போட்டிருந்தாங்க. இப்போ சிக்னல் முடிய போகுது. அப்பயும் வந்துட்டே இருக்கானுங்க பார்த்தியா? அதுதான் இன்னும் 223 கிலோமீட்டர் இருக்குது நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு. இன்னைக்கு போய் அங்கே சேர்ந்தே ஆகணும். அங்கே 2 ஜீவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு நமக்காக. ஐயோ, ஒரு 11 மணிக்கு போய் சேருவோமா? அப்படிதான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனால் எமர்ஜென்சி பிரேக் நம்மகிட்ட இல்லை, பார்த்துப்போம். அப்படி இப்படி இன்னும் ஒரு 160 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே 7:41. என்னப்பா அது, ஸ்டேஜே பயங்கரமாக இருக்குது. ஏதோ ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருக்காங்க. நேராக தான் வலிக்குது. வலிவை அடைச்சிட்டாங்களா? நம்ம எந்த வழியாக போகிறது? ஓட்டி அடைச்சி ஸ்டேஜ் போட்டாங்க. ஆல்ரெடி ஆசன் நாம் வந்திருக்கோம். அதுக்கு பக்கத்தால் தான் அந்த ஊர். நான் வந்து அங்கேருந்து வந்துட்டு இங்கே ஒரு இடத்துல விழுந்துட்டேன். எதுவும் ஆகலை. ஏஞ்சல் சேவ் பண்ணிருச்சு. எப்படின்னா ஜல்லி லைட்டாக சறுக்கி விட்டுருச்சு. ரோட்டில் கூட உழுவுல, நான் போய் இதில் விழுந்துட்டேன், டிச்சில் விழுந்துட்டேன். அது ஒரு கர்நாடகாவுக்கார ஒரு லாரி டிரைவர் வந்து பைக்கை தூக்கி விட்டார். ரொம்ப டயர்டாக இருக்கேன்ல, கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். இன்னொரு அப்படி இப்படி ஒரு 70 கிலோமீட்டர் போகணும். தர்மஸ்தலா போகணும் நம்ம. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஒரே ஆஃப் ரோடு இந்த ரோடு, அதனாலேயே சறுக்கி விட்டுருச்சு. நான் ரெக்கார்ட் பண்ணல. பாருங்கள் எப்படி எத்தனை லாரி வருது, எத்தனை லாரி போகுது, பின்னாடியே வந்துட்டுருக்கு. ஒரே டஸ்ட்டு தான். இந்த ரோட்டில் எவனாச்சும் போவானா அப்படிங்கிற மாதிரி தாங்குது. இந்த மாதிரி ஒரு மோசமான ரோடு இந்த ரைட்லேயே இல்லைடா. அப்போ
பார்த்துக்கலாம். டஸ்ட்டும் புகை மண்டலமும் ஆஃப் ரோடும் அந்த தொலைவை. என்னடா அது, என்னது இவ்வளோ பெரிய மிஷின் இருக்குது? ஓ, அப்படியே காரக்காலம் போட்டுருமா அந்த மிஷினு? பள்ளத்தாவிலே போய் எறிங்க கிடக்கும். ரொம்ப டேஞ்சரான ஒரு இதழ் பழகுதுப்பா சாமி. நாம் 2 பிரேக்கே இல்லாமல் வந்துட்டுருக்குறோம். ஐயோ ஐயோ, அதனால் மெக்கானிக் கடை கூட இல்லை. பார்ப்போம். மேலப்பட்டு பயங்கரமான டேஞ்சரான ரோடு போலகுது அப்பா. எத்தனை வண்டி ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது. அதுவும் நம்ம நைட்டில் போகிறதுனால அது தெரியுதா? என்னென்ன வேணுமோ எல்லாம் உருவுறானுங்கப்பா, திருடுறானுங்க. அடா பாவிகளா, ஆக்சிடென்ட் ஆன வண்டியை கூட விட மாட்டேங்கிறானுங்க. அம்மா, இந்த கங்கனேரி ஃபாரஸ்ட்டு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு ஃபாரஸ்ட்டு. டே டைமில் வராமல் போயிட்டோம். எலும்பு கூடுகள் தான் தெரியுது. நம்ம பாய்ஸ் வந்திருப்பாங்க, அந்த சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்திபனும் இன்னொரு நண்பரும் வந்திருக்காங்க. அவங்க சேனல்ஸ்லாம் நான் காட்டுறேன். இந்த கங்கனேரி ஃபாரஸ்ட் வந்து எவ்வளோ டேஞ்சருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. பா, இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுன்னே தெரியலையப்பா ஃபாரஸ்ட்டு. இன்னும் 30 கிலோமீட்டரா? 30 கிலோமீட்டர் உயிரை கையில் பிடிச்சிட்டு போகணுமே. நம்ம காலில் பிடிச்சிட்டு போகணும், கையில் கூட கிடையாது. ஏன்னா கையில் பிடிக்கவே முடியாது, காலை தானே பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஸ்தலா சுப்பிரமணியா ரோட வந்து பிரேக் இல்லாமல் பிரேக் ஃபெயிலியரோட கடந்து வந்திருக்கேன். ஆனால் உளுந்தும் தான் எந்திரிச்சு வந்திருக்கிறேன். எத்தனை வண்டி சாமி, எல்லாம் எலும்பு கூட நின்றுருக்கு பா. வெல்கம் டு தர்மஸ்தலா. வா, இதை பார்க்கறதுக்குள்ள உயிரே போயிடுச்சுப்பா. அப்படி இப்படி ஒரு 20 கிலோமீட்ரு ரூமுக்கு போயிடலாம். என்னடா வந்து ஏத்துற மாதிரி வரண்டா, என்ன அப்படி பண்றீங்க? எங்க இருக்கீங்க? எங்க கார்லாம் நிக்குது அதுக்கு மேலேயா? ஓகே, பைக்கை பார்த்துட்டேன். என்ன ப்ரோ? வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க வாங்க. பல சாதனைகள் செய்து விட்டு வந்திருக்கிறோம். அந்த இந்த ரோடு, இந்த ஃபாரஸ்ட் இருக்கு ப்ரோ, அதுதான் ப்ரோ அட்வென்ச்சரு. அதுதான் அட்வென்ச்சரு. அது டேவில் தான் அட்வென்ச்சரு, நைட்டில் மரண வாயில் தான் அது. கண்டிப்பாக இந்த மண் ரோடில் அந்த ஃபாரஸ்ட் ஏரியா. நீங்கள் வந்த பிறகு தூங்கினா உட்காந்து 2 பேரும் பயங்கர டயர்டு. நான் 5 டேப்லெட் போட்டு மூஞ்சி கழிட்டு உட்காந்துருக்கிறேன். நீங்கள் வந்தால் உங்களை பார்த்துட்டு தான் படுப்பேன். ஏன்னா நைஸ் டு மீட் யூ. அப்படியே இருங்க. அந்த ரூட்டு ப்ரோ, நீ வந்து ஸ்டார்ட் பண்ண ரூட்டு அதுதான் ஆசன் சந்திராய் பண்ண ரூட் வருஷம். ஆமாம் ஆமாம், டேஞ்சர் ரூட்டு ப்ரோ. அது ஃபுல்லு ப்ரோ 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 வாட்டர் சர்ச் எடுத்துகிட்டே வந்துட்டீங்களா? ஓப்பன் பண்ணி பாருங்க, எல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றுத்துக்காக தூக்கி அப்படியே விசிறிட்டு வாங்க போகலாம். பொற்காவல் மேலே பத்திரமா வச்சுக்கோங்க ப்ரோ. இதில் ஆரம்பித்ததுலாம் காலம். ரெடி பண்ணிட்டீங்களா? ஆன் பண்ணுங்க. ப்ரோ எனக்கு சர்ப்ரைஸாக பார்த்துக்கலாம் ப்ரோ. உண்மையாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ப்ரோ.